ஒரு கிராமத்துல முகேஷோட பொண்ணு கீதா வாழ்ந்துட்டு வந்தாங்க. கீதாக்கு ஸ்கூல் டீச்சர் ஆகணும்னு ரொம்ப நாள் கனவு. அதுக்காக எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டா. இப்ப இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் டீச்சர் ஆகி நிறைய பேருக்கு சொல்லி தரணும், நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ அதுக்காக நான் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்டர்வியூக்காக கீதா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நாட்கள் அப்படியே போச்சு. கீதா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணா. இன்டர்வியூல கேட்குற கேள்விக்கெல்லாம் கீதா கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வந்தா. இன்டர்வியூல கீதா செலக்ட் ஆயிட்டா. ஆனா இன்டர்வியூ எடுத்தவர் கீதாவை தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. நீ இன்டர்வியூலலாம் கேட்குற கேள்விக்கெலாம் நல்லா தான் ஆன்சர் பண்ண, ஆனால் அது மட்டும் போதாதுமா. ஏன்னா உன்ன மாதிரியே இந்த இன்டர்வியூக்கு வந்தவங்க பாதி பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இப்போ நான் அதுலேருந்து யார் எடுக்கிறதுன்னு எனக்கு ஒரு குழப்பம். அதனால நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ வந்தவங்கள பாதி பேர் எங்களை கவனிச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ நீ எங்களை கவனிச்சிட்டு போனீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்போம். இதை கேட்ட கீதா, கவனிக்கணும்னா நீ